அனைவருக்கும் வணக்கம். Xiaomi அவங்களோட Mi CC சீரிஸ் இன்னைக்கு சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த CC சீரிஸ்ல வந்து 3 ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. Mi CC9, Mi CC9e மற்றும் Mi CC9 Meitu எடிஷன் 3 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. மூணுமே ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்பெக்ஸோட தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் தான் இந்தியால mAh3 அப்படின்னு ரீபிராண்ட் ஆகி லான்ச் ஆக போறதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Xiaomi இந்த Mi CC9 சீரிஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனாக மட்டும் இல்லாமல் ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணணும்னு எய்ம் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு ஓவராலாக கிரேடியன்ட் ஃபினிஷில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பேக் பேனலில் வந்து எஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தா கர்வ்டு கிளாஸ் டாட் நாச்சோட கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட்மி நோட் 7 சீரிஸ் மாதிரி வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi CC9 வந்து 6.39 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்வியஸாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இது இருக்குது. 7th gen இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே குவிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இதில் இருக்குது. இதே டிஸ்பிளே சைஸோட தான் Mi CC9 Meitu எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதே Mi CC9e ஓட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தா 6.088 inch HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் கொடுக்கல. இதுவும் AMOLED டிஸ்பிளே, அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அடுத்ததான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா Mi CC9ல வந்து Qualcomm Snapdragon 710 சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. கிளாக்ட் அட் 2.2 GHz. இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால வந்து 710 வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். Meitu எடிஷனும் இதே சிப்செட்டோட தான் வருது. அதே இதோட லோயர் வேரியன்ட் Mi CC9eல வந்து Snapdragon 665 கொடுத்துருக்காங்க. கிளாக்ட் அட் 2.0 GHz. அடுத்ததான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன், அதனால ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, அதாவது செல்ஃபி ஷூட்டரோட வருது. ரேர் சைடில் ட்ரிபிள் கேமராஸ், 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Meitu எடிஷனில் மட்டும் அவங்களோட கேமரா ஆப் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் Meitu அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய செல்ஃபி ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இந்த Meitu எடிஷனில் வந்து அவங்களோட கேமரா ஆப் கொடுத்துருக்கிறதுனால லோ லைட்டில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பிக்சர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய AI ஃபில்டர்ஸ், 4K ரெக்கார்டிங், ஸ்லோ மோஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. Mi சீரிஸோட இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 4030 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணுது. Xiaomi வந்து 4000லேருந்து 4030க்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். 3 ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. NFC அப்படின்னு பார்த்தா வந்து Mi CC9e லோவர் வேரியண்ட்டில் மட்டும் கிடையாது, மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா Meitu எடிஷன் மட்டும் ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இது கிட்டத்தட்ட 26,000க்கு இந்தியன் மணி வேல்யூக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோன், அதாவது Mi CC9ஓட ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட 18,000க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 20,000க்கும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்தியன் மணி வேல்யூக்கு சொல்கிறேன். இதோட லைட் வேரியண்ட் Mi CC9eஓட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 13,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 14,000க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 16,000க்கும் இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Mi CC சீரிஸ் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி mAh3 மற்றும் mAh3 லைட்டாக லான்ச் ஆக போகிறதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. இந்த ப்ரைஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இது mAh3ஆல் லான்ச் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை இதை விட பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Stay happy.